இப்போ ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல யார் வின்னர் ஆக போகிறாங்கன்னு. மற்ற சீசன்களை காட்டிலும் இந்த சீசனில் யாருக்குமே அவ்வளவா ஆரம்பத்தில் பிடிக்காம இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவுமே சில கமெண்ட்டுகள் நெகட்டிவாக வரதா செய்யுது. இதையெல்லாம் தாண்டி இப்போது சாண்ட்ரா அவர்கள் வெளியே வந்திருக்காங்க. அதற்கு எல்லோருமே கொஞ்சம் வந்து சந்தோஷம் தான் படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அமித் மற்றும் அவங்களுடைய ஒய்ஃபு இப்போ சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லோரும் பேசி வராங்க. பிக் பாஸ் சீசன் 9ல் நம்ம தொடர்ந்து சண்டைகள், அதே போல் நிறைய வந்து ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து வந்துட்ருக்கோம். நிறைய வீடியோக்கள் நம்ம இப்போ வெளியாகி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இதில் 2 வீடியோ ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா, கானா வினோத் மற்றும் கமருதீன் அவர்களினுடைய அந்த ஜேர்னி வீடியோ தான். கானா வினோத்துடைய ஜேர்னி வீடியோட கமருதீன் அவர்கள் அவரை வந்து ஹக் பண்ணுறது, அவருக்கு வந்து முத்தம் கொடுக்குறது அப்படின்னு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அதை லைக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வீடியோவை டேக் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. கானா வினோத் கமருதீன் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பு எல்லோருக்குமே பார்க்கக்கூடிய நம்மளையே ரொம்பவே உருக வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். கானா வினோத் அவர்கள் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக அவங்களுடைய மனைவி அவருக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸை கொடுத்துருந்தாங்க. தியேட்டரில் வச்சு அவருக்கு பொக்கே கொடுக்குறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எல்லோரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, கானா வினோத் அவர்கள் தொடர்ந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கலாம், டைட்டில் வின்னர் ஆகியிருக்கலான்னு. ஆனால் அவர் டைட்டில் வின்னர் ஆகாமலேயே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே எல்லோருக்கும் டைட்டில் வின்னர் இவர் தான்ற அளவுக்கு பிடிச்சி போயிடுச்சு. டைட்டில் வின்னராகவே ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து இப்போது கமருதீன் அவர்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆனார், ஏன் அவரை பற்றி எந்த வித ஒரு விஷயமும் வரவே இல்லை அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. விக்ரம் கூட வருத்தம் தெரிவிச்சிருந்தார். அரோரா கிட்ட பேசும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு. ஆனால் ரொம்பவே தெளிவாக தான் இருக்கிறாரு கமருதீன். அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் இப்போது பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரன்னர் அப் வந்திருக்கும் அப்படின்றதான் எல்லோரினுடைய ஒரு பேச்சாகவும் இருந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு கானா வினோத் அவர்கள் வின்னர் ஆவார், அதையும் தாண்டி கமருதீன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ரன்னர் ஆவாருன்னு பேசி வந்துட்டு இருந்தாங்க. 2மே வந்து நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றதான் உண்மை. அதற்கப்புறமாக கானா வினோத் அவர்கள் வந்து ரொம்ப எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு நபராக, யாரையும் புண்படுத்தாமல் நல்ல நபராக வலம் வந்துட்டுருக்கார். அவர் தான் வின் பண்ணுவார்ன்ற நிலையில் பணப்பேட்டி எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டார். அதற்கப்புறமாக இப்போது ஒருவேளை கமருதீன் அவர்கள் வந்து தொடர்ந்து இருந்திருந்தா, அந்த கார் டாஸ்கில் மட்டும் கொஞ்சம் அவர் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கானா வினோத் கிட்ட ட்ராஃபி மட்டும்தான் இல்லை, ஆனால் மக்களுடைய மனசில் அவர் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றது பதிவாயிடுச்சு. இதுதான் இப்போ எல்லோருமே ரொம்பவே பரபரப்பாக பேசி வந்துட்டுருக்காங்க. என்னதான் நம்ம கமருதீன் அவர்களை குமரனாக பார்த்தாலும், கமருதீன் அவர்களுடைய கேரக்டர் பிக் பாஸில் தான் அப்படி இருக்கே தவிர விஜய் கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய டாஸ்க்கு அவங்கவுங்க விளையாடிருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் இப்போ அவங்களுடைய லாஸ்ட் மொமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் பாஸை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய லாஸ்ட் மொமெண்ட்டு எப்பயும் போல் அவங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். திவ்யா அவர்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்க ஆனால் ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே நன்றி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே தெரியாமல் கிடையாது, ஆனால் நீங்கள் நிஜமாகவே பயப்படுறது, அதுக்கப்புறம் குழப்பவாதியாக இருக்கிறதுன்னு எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் நீங்கள் பயமுறுத்திடுறீங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறது வைரலாகி வருது. திவ்யா வந்து எப்போவுமே சாண்ட்ரா இப்படி தான் அப்படின்றதுனால டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போது அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோவும் வைரலாகி வருது. சாண்ட்ரா அவர்கள் வந்து தன்னுடைய வெளியில் வந்ததுக்கப்புறமாக குழந்தைகள் கூட ரொம்பவே ஜாலியாக ஃபன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு வடிவில் இருக்கக்கூடிய பொக்கையை கொடுத்து அவங்கள வரவேற்றிருக்கிறாங்க. ஒயில்டு கார்டு என்ட்ரியாக பிரஜின் அவர்கள் உள்ளே வந்தார். அதற்கப்புறமாக நிறைய வந்து பிரஜின் அவர்கள் வெளியில் போனதுக்கப்புறமாக சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம் அவங்க அழுது புலம்பி குழப்பி எல்லாரையும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணி வர்றாங்க. அதுலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாப் 5 ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டாங்க. நீங்கள் இப்போது உள்ளே வந்ததுக்கப்புறமா நல்லா தான் விளையாண்டிங்க, ஆனால் ஒரு சில இடங்களில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எல்லோரும் சொல்லி வராங்க. இந்த நிலையில் இவங்க யாருன்னா இவங்க கூட சண்டை பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க. நிறைய இடங்களில் அதை பேசவும் செஞ்சுருக்காங்க. அப்படி தான் ஆகவும் இருந்திருக்கு. இப்போது என்ன இருக்குன்னா, சாண்ட்ரா அவர்கள் விக்ரம் வந்து ரொம்பவே சில்லித்தனமாக வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியாக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசியிருந்தாங்க அமித் அவர்களை பற்றி. அமித்தோடைய ஒய்ஃபு இப்போ செம்மையாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
செருப்பால் அடி கொடுத்த மாதிரி இருக்குது அவங்க பேசியிருக்கிறதுன்னு எல்லோரும் சொல்லி வராங்க. என்னன்னா, சூப்பர் சாண்ட்ரா, உங்கள் நல்ல மனசு என்னன்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துலேருந்தே தெரியுது. நீங்கள் எப்படியான ஆள் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு இப்போ வந்து அவங்க பேசியிருக்கிறது எல்லோரிடையுமே ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அதோட நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஸ்கேம்ரா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன எல்லாரும் சொல்லிட்டாங்க. முக்கியமாக இவங்களே சொன்னதுனால அப்போ அவங்க அப்படி தான் நடந்துட்டுருக்காங்கன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ருதீன் அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா, அமித் எல்லோருமே ரொம்பவே வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களால தான் அவங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அமித்தும் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சில்லியா தான் இருக்கேன். அப்படி சில்லியா இருக்கிறனால தான் என்னுடைய குழந்தைகள், ஒய்ஃபு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் எல்லாருமே அதை மதிக்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பிடிச்சி தான் என் கூட எல்லாருமே நல்லா போயிட்டுருக்கு என்னுடைய லைஃபு. அதனால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சின்ன விஷயத்துக்குலாம் நீங்களாம் ஏன் இவ்வளோ ட்ரிகர் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார். யார்கிட்டயும் கத்துறதோ, சத்தமாக பேசுகிறதோ, கெட்ட வார்த்தை பேசுகிறதோ அமித் கிட்ட வந்து இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பர்சன் அப்படின்ற பெயரோடு தான் வெளியில் போயிருக்கார். லேட்டஸ்ட்டாக கூட அவர் உள்ளே வந்திருந்தாருன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ப்ரொமோ கூட வெளியாகி இருந்தது. இப்போது என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக வினோத் அவர்கள் வருவார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் பாரு மற்றும் கமருதீன் அவர்கள் உள்ள வருவாருங்களா அப்படின்றது டவுட்டு தான். இதையெல்லாம் தாண்டி இப்போது சாண்ட்ரா அவர்கள் போகும்போது கூட திவ்யா கூட வம்பு பண்ணியிருக்காங்க. அமித் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்ம பேச முடியும், பேச தெரியும் அப்படின்றதற்காக எதையுமே நம்ம அளவுக்கு அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் கூடாது. மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவும் கூடாது. நிறைய இடங்களில் அது ரொம்பவே எல்லோருக்குமே வருத்தத்தை வந்து ஏற்படுத்தும். அதோட எல்லோருமே நம்ம மேலே வந்து ஒரு பேடான இம்ப்ரெஷனை வச்சுடுவாங்கன்றதான் உண்மை. விளையாடுறோம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய டிக்னிட்டியை எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படின்றது இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றதற்காக எந்த ஒரு உத்தியையும் கையில் எடுக்கவே கூடாது. நம்மளுடைய கேரக்டரும் வந்து ஸ்பாயில் ஆகாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கை எப்படி நம்ம கிளவராக வின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அந்த பிக் பாஸ் சீசனுடைய வேலையே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.